பாரம்பரிய சமையலில் இறால் கிரேவி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து கிரேவி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முதுகு பகுதியில் ஒரு குடல் மாதிரி கருப்பாக ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். அதை நல்லா எடுத்துருங்க. கத்திட்ட கீறி விட்டு அந்த கருப்பாக இருக்கிறத எடுத்துருங்க. எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து 150 சின்ன வெங்காயம் உரித்து இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும், அதனால் 150 சின்ன வெங்காயம். இதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 100 எண்ணெய், மஞ்சள் பொடி சிறிதளவு, ஜீரகமும் மிளகும் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா 3 பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு, தேவையான அளவு உப்பு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு செய்முறையை பார்ப்போம். பாருங்கள், கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம். கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கோங்க. நம்மளுக்கு இறாலுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கணும் கூடுதலாக, அப்போ தான் இறால் நல்லாயிருக்கும், வேகணும். கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து வெங்காயத்தை போடுவோம். இது கூடவே மிளகாய், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இது நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இதில் கொஞ்சம் உப்பை போட்டுக்கணும். இந்த வெங்காயத்துக்கு போடுற அளவு மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இறால் போடும்போது அதுக்கு தனியாக போட்டுக்கணும். நல்லா எண்ணெயில் வேகட்டும். வெங்காயம், பச்சை மிளகாய் எண்ணெயில் வேகட்டும். பாருங்கள், வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா எண்ணெயிலேயே வெந்துருச்சு. ஏன்னா நம்மளுக்கு இறால் வந்து சீக்கிரம் வெந்துடும். அடுத்து நம்ம இறாலை போடுவோம். அதனால் ஃபஸ்ட்லேயே நம்ம வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா எண்ணெயிலேயே வேக விட்டுருங்க. இறாலுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். பார்த்து உப்பு கவனமாக போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா பெரட்டி விட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி விட்டுருவோம். தண்ணி அதே விடும், நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. இறால் வந்து நல்லா தண்ணி விட்டு வேகும். அது விடுற தண்ணியே போதும். இப்போ மூடியை போட்டு மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் இது வேகட்டும். பாருங்கள், இறால் நல்லா தண்ணி விட்டு வேகுது. இதுக்கு மேலேயே நம்ம மிளகு சீரக பொடியை போட்டுருவோம். கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க மிளகு சீரக பொடி. ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அல்லது ரப்பர் மாதிரி கடினமாயிரும். நம்ம வந்து கொஞ்ச நேரம் வேக வச்சா போதும். இறால் சீக்கிரம் வந்துடும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப நேரம் வேக விடாதீங்க, சீக்கிரமாக வந்துடும். அவ்வளோதான், நம்மளுக்கு இறால் கிரேவி ரெடி. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.